ஏய், என்னடா ஏதோ யோசிச்சிட்டே இருக்க? என்னடா சொல்றது, அவட்ட என்ன பண்ணாலும் ஒண்ணுமே வேலை கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்றா. அவ ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம நீ மாடி ஏதாவது பேசிட்டு இருப்ப. அவ என்கிட்ட பேசினா நான் ஏன்டா அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க போறேன்? சரி விடு மச்சான், அவளை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுறா. ஏய், அவன் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றான், நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து கரெக்ட் பண்ணா என்னடா பண்ண முடியும்? உங்ககிட்ட நான் ஐடியா மட்டும் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. மூடிட்டு சொல்லு. இங்க பாரு, அவ ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பொண்ணு. பசங்கனால இப்படித்தானே ஆல்ரெடி ஒரு தாட்ல இருப்பா. நீ வேற வேணாம் வேணாம்னு சொன்னால இவதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. இப்ப கல்யாணம் ஆன உடனே உனக்கு எல்லாமே நடக்கணும். அப்படியே அவனை லவ் பண்ணணும்னா எப்படிடா? போடா, உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. போட்டாவும் சொல்றா. ஆனா நீ அதுக்கு செட் ஆக மாட்டேன் மச்சான். டேய், நீ ஃபர்ஸ்ட் என்ன ஐடியான்னு சொல்றா, அது செட் ஆகுமா ஆகாதான் நான் சொல்றேன். ப்ரூவ் பண்ணி. புரியல. ப்ரூவ் பண்ணிடுறா. என்ன? அட்டி புச்சி கிஸ்ஸடுறா. ஓகே ஆயிடும். பயப்படாதடா, உன் வயசு தானே. மாமா. ஹேய் அம்மு, எப்படி வந்த? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் கால் பண்ணேன், 2 பேருமே அட்டெண்ட் பண்ணல. சாரி அம்மு. அட அதெல்லாம் விடுங்க மாமா. சரி அக்கா எங்க? ரூம்ல தான் இருப்பா. இன்னுமா தூங்கிட்டு இருக்காவ? என்ன பண்றேன்னு பாரு. அம்மா அம்மா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்னாச்சு மாமா? Ta ta hita ke te ta ta hita என்ன? ஏன் ஃபோன்? hita ke te ta ta hita ke te ta ta hita ke te ta ta hita ke te. ரம்யா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்லுங்கிறீங்க? வெளியில எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா? Ta hita இல்ல. எது கேக்குறீங்க? இல்ல, நானும் வெளியில கிளம்பிட்டேன், அதான் கேட்டேன். நான் எங்கேயும் போல. அப்படி போற மாதிரி இருந்தா எனக்கு போய்க்கு தெரியும். ke te ta ta hita என்ன கேளுங்க, ஏதாவது கேட்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாவே கேளுங்க. இல்ல ரம்யா, ஒண்ணும் இல்ல, நீங்க பாருங்க. ta hita ke te ta ta hita ke te ta ta hita ke te ta ta hita ke te. ப்ளீஸ் வெளில போங்க. பயப்படாதீங்க. வெளில போங்க. ப்ளீஸ் வெளில போங்க. ஓகே 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 போறேன். ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு ரம்யா? ரம்யா ரம்யா ரம்யா, ஒரே நிமிஷம். ரம்யா ரம்யா ரம்யா. எதுக்கு மாமா அவசரப்பட்டீங்க? என்னமோ நீ எப்படி பயப்படுற? அந்த அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அவளுக்கு? ரம்யா டிவோர்ஸ் வாங்கின காரணமே அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணனாலதான் மாமா. அக்காவை அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கான். சரியான சைக்கோ அவன். இந்த சிகரெட்ல சூடெல்லாம் வச்சு, இதெல்லாம் எங்களுக்கே ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. அவன்கிட்ட அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்புறம் அவளுக்கு கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் கம்பல் பண்ணி அவளை ஒத்துக்க வச்சாங்க. எங்க அவ வீட்டுல இருந்தானா எனக்கு மாப்பிள்ள அமையாதோன்னு நினைச்சு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. கல்யாண வாழ்க்கை இப்படி ஆனதுனாலயே என்னமோ இன்னொரு லைஃப் மேல அவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. லைஃப்ல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான் நினைச்சிட்டா. அதனாலதான் யாரையுமே நம்பவும் மாட்டேங்கிறா.
நான் இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலாமோ. நான் ஊருக்கு வரக்கு முன்னாடி அவகிட்ட போன்ல பேசியிருந்தேன். அப்ப கூட அவன் உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருந்தா. ஆனா அதுக்குள்ள நீங்க இப்படி அவசரப்பட்டீங்க மாமா. சரி, இப்ப என்னதான் பண்றது? சரி விடுங்க, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். நீங்க ஒன்னும் வெரி பண்ணிக்காதீங்க. அக்கா வாமு, எப்ப வந்த? சரி, நீ ஃப்ரெஷ் போயிட்டு வரியா? நான் இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு எதை ரெடி பண்றேன். அம்மா, நீ தனியாவா வந்த? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா, நீ ஏன்டி இப்படி அழைச்சு போயிட்ட? அக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். மாமா ரொம்ப பாவம்க்கா. அவர்கிட்ட பேசினாரா? சிம்பத்தி கிரியேட் பண்ணி காரியம் சாதிக்க பாக்குறாரு. அக்கா, நீ மாமாவை தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? நான் தான் ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப விட்டுட்டு போயிருக்க வேண்டியதுதானே? நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. என்ன இருந்தாலும் என் இஷ்டம் இல்லாம அவர் என்ன தொட்டதுனால மன்னிக்கவே முடியாதாமோ. தப்பாவே இருக்கட்டுமே, என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. தாலி கட்டிட்டா அவர் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கணுமா? அவர் எந்த இன்டென்ஷன்ல அப்படி பண்ணாருன்னு தெரியாம நீ பண்றது ரொம்ப தப்புக்கா. உனக்கு எதுவும் தெரியாதாமோ? நீ இதை பத்தி பேசாத. அக்கா, நீ இந்த விஷயத்துல தலையிடாதாமோ. இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ரம்யா, ரம்யா, இங்க பாரு குரு, நீ என்ன பதில் சொன்னாலும் அதை சமாதானப்படுத்த போறது இல்ல. சோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன். அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி என் தங்கச்சி கிட்ட சொல்றதை இதோட நிறுத்திக்கோ. ஸ்மார்ட்டா பண்றதை நினைச்சு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காது. ரம்யா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏற்கனவே கொடுத்த சான்ஸ் நீ யூஸ் பண்ணிருந்திருக்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எப்பவோ யாரோ ஒருத்த பண்ண தப்புக்காக எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனமா தெரியல உங்களுக்கு? ஹலோ, வெயிட் பண்ணுங்க. இத்தனை நாளா நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் பேசுறேன், கேளுங்க. கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத ஒருத்திய வழுக்கட்டாயப்படுத்தி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டு நீ பண்ண நியாயப்படுத்த பாக்குறியா? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். அடுத்தவங்க சொல்றதை புரிஞ்சுக்க கூட நீங்க ட்ரை பண்றதே இல்ல. பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு பிரசன்ட்ல இருக்கிற ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க. பிடிக்காதவங்களை வெறுக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா உங்களை பிடிச்சவங்களை எதுக்காக வெறுக்கிறீங்க? நான் என் அம்மா, அப்பா, என் தங்கச்சி யாரையும் இது வரைக்கும் வெறுத்தது இல்ல. அவ்வளவுதானா? பேசிட்டீங்களா? என் மேல மட்டும் ஏங்க இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க? நீங்க என்ன எனக்கு ரொம்ப இஷ்டங்க. உங்களை லவ் பண்றதுனாலதான் நான் இத்தனையும் பண்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு ஓகேனா நானே ஆபீஸ் வரைக்கும் உங்களை டிராப் பண்றேனே. நான் உங்ககிட்ட கேட்டேனா என் வண்டி ரிப்பேர் ஆயிருக்கேன்னு ஆபீஸ்ல டிராப் பண்ணுங்கண்ணே? சொல்லுங்க. இல்ல, அப்புறம் என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. எனக்கு போக தெரியும். அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரைக்குமாச்சு டிராப் பண்றேனே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் கேப் புக் பண்ணி போய்க்குவேன். ஏங்க, யார் என்னன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் போவீங்க, என் கூட வர மாட்டீங்களா? நான் உங்க ஹஸ்பண்டுங்க, புருஷன், கணவர், அத்தான், மான்ஸ். இது வாய் மூடுறீங்களா? வாய் திறந்தாலே வள வள வளன்னு பேசு. எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களுக்கு பயங்க, எங்க என் கூட வந்தா மனசு மாதிரி என்ன லவ் பண்ணிருமோன்னு. கரெக்டா? ஆமா, அப்படிதான். சரி, ஓகே. போற வரைக்கும் வாயை திறக்காமயே வரேன். என் கூடயே வந்துருங்களேன் ப்ளீஸ். அட்லீஸ்ட் கேப் டிரைவராவே நினைச்சுக்கங்க. போங்க. சரிங்க. அம்மு, நீயாடி? தேங்க்ஸ் டி. என்னாச்சுக்கா? ஏய், வீக்கெண்ட் வரைக்கும் பைக் இல்லாம எப்படி ஆபீஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் நீ பைக் சரி பண்ணிட்டு வந்துட்ட. ஏய்,
ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டியாடி? ஏய், இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். இரு இரு இரு, ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச விடு. சொல்லு. உன் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி தானே இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்போ உன் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு ஓன் ட்ரீட். ஆமா. அப்படி பார்த்தா போய் மாமாக்கு ட்ரீட் வை. என்னடி சொல்ற? ஆமா, அவர்தான் உன் வண்டியை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதுவும் ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு, தெரியுமா? சரி சரி, நீ ட்ரீட் எல்லாம் வைக்க வேண்டாம், போய் மாமாக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு டைம் சொல்லு போதும், சரியா?